ஜோதிட தகவலில் உங்களிடம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் தெளிவாக விளக்கமாக கூறி வருகிறேன். பொதுவாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார், கெடுதியை செய்யக்கூடிய கிரகங்கள் யார் என்பதனை பற்றியெல்லாம் உங்களிடம் தெளிவாக கூறி வருகிறேன். இன்று உங்களிடம் சில ஸ்தானாதிபதிகள் சில சோதனைகளை உண்டாக்குகிறது. அது என்னென்ன ஸ்தானங்கள் என்பதனை பற்றி உங்களிடம் சில விளக்கமான ஒரு தெளிவான தகவலை கூற உள்ளேன். பொதுவாக பார்க்கின்ற போது ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் என்று சில ஸ்தானங்கள் உண்டு. மறைவு ஸ்தானங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது லக்னத்திற்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள், 12ஆம் வீடுகள் மறைவு ஸ்தானமாகும். இந்த மறைவு ஸ்தானங்களை என்ன பார்க்கின்ற பொழுது சுபகிரகங்களுக்கு 3, 6, 8, 12 இந்த 4 பாவமும் மறைவு ஸ்தானமாகும். சுபகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இந்த 4 கிரகமும் 3, 6, 8, 12 இருந்தாலும், இந்த 3, 6, 8, 12 அதிபதிகளாக சுபர் இருந்தாலும் அது மறைவு ஸ்தானங்களாகவும் மறைவு ஸ்தானாதிபதியாகவும் கருதப்பட்டு அந்த மறைவு ஸ்தானங்களினுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஜென்ரலாக பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகி விடுகிறது. ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா 6ஆம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தால், அதாவது பார்க்க 6ஆம் அதிபதி குருவாக இருந்தால், இப்போ துலா லக்னத்தை பார்த்தா குரு 6ஆம் அதிபதி, குரு 3க்கும் 6க்கு அதிபதி, மகா பாவி ஆயிராது. கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு என்றாலும் 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு, திரிகோணஸ்தானத்திலே உச்ச திரிகோணஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால உங்களுக்கு குருவோட திசையோ புக்தியோ நடைபெறுகின்ற போது முற்பாதியில் 6ஆம் வீட்டு அதிபதியின் பலனையும் பிற்பாதியில் 9ஆம் வீட்டு பலன்களையும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கணக்கில் பார்க்கின்ற பொழுது பொதுவாக பார்க்கின்ற போது சுப கிரகங்களுக்கு 3, 6, 8, 12ஆம் வீடுகள் மறைவு ஸ்தானங்களாக கருதப்படுகிறது. சரி, பாவகிரகங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் என்னன்னு பார்த்துக்கின்ற பொழுது பாவகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடியவை சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. அது மட்டும் இல்லாமல் தேதிபதி சந்திரன், பாவகிரக சேர்க்கை பெற்ற புதன், இந்த கிரகங்கள்லாம் பாவ கிரகங்களாகும். இந்த பாவ கிரகங்களுக்கு பார்த்துக்கின்றால் உங்களுக்கு பார்த்தா மறைவு ஸ்தானம், லக்னத்திற்கு மறைவு ஸ்தானம் பார்க்கின்ற பொழுது 8, 12 மட்டுமே மறைவு ஸ்தானங்களாகும். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் உபஜயஸ்தானம் என்ற காரணத்தால், உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியது 3, 6, 10, 11. இந்த 3, 6, 10, 11 ஜன ஜாதகத்தில் இந்த மறைவு ஸ்தானமாக கருதப்படாமல் 3, 6 பாவகிரகங்களுக்கு நல்ல ஸ்தானமாக கருதப்படுறோம். பாவகிரகங்கள் 3ல் இருந்தாலும் 6ல் இருந்தாலும் நல்லது. ஆனால் 8, 12 இருந்தால் மட்டும் கெடுதி. அதாவது சூரியன், சனி, ராகு, கேது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய், இந்த கிரகங்களுக்கு 8, 12 இருந்தாலும் கெடுதி. 8, 12 அதிபதியாக பாவிகள் இருந்தாலும் 8, 12 பாவிகள் இருந்தாலும் மறைவு ஸ்தானாதிபதிகளின் தசாபுத்தி என்று கூறுவோம். அப்படி அந்த கணக்கில் பார்க்கின்ற பொழுது இந்த மறைவு ஸ்தானத்தின் அதிபதிகளுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது பெரும்பாலும் பார்த்துக்கின்றால் ஒரு 8ஆம் அதிபதி தசாபுத்தி ஒருத்தருக்கு நடந்தாலும் சரி, 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலும் சரி, பெரிய அளவில் அனுகூலங்களை தர்றதில்லை. ஆனால் சில இடத்துல பார்க்கின்ற போது, சில ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது மறைவு ஸ்தானாதிபதிகளுக்கு கூட நல்லதை தராங்க. மறைவு ஸ்தானாதிபதிகள் நல்லதை தராங்கன்னு பார்க்கின்ற போது மறைவு ஸ்தானங்களை உங்களுக்கு பார்த்துக்கின்றால் 3, 6, 8, 12ன்னு சொன்னேன். இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள், அதாவது இவங்கெல்லாம் கெட்டவர்னு சொன்னதுனால, கெட்டவர் கெட்டவர்னா இன்னும் கெட்டுட்டா நல்லதுன்றான். இன்னும் கெட்டுட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மற்ற மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 இருந்தாலும், அதுபோல் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 3, 8, 12 இருந்தாலும், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 3, 6, 12 இருந்தாலும் சரி, 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது 3, 6, 8 இருந்தாலும் சரி, அதாவது மறைவு ஸ்தானாதிபதிகள்
மறைவு ஸ்தானத்திலே மறைஞ்சிருந்தால் அதனை வந்து கெட்ட கிரகன்னு சொன்னால் கூட அவங்க மீண்டும் கெட்டுட்டதுனால அதனை வந்து நாங்கள் விபரீத ராஜயோகம் என்று கூறியிருக்கோம். இந்த விபரீத ராஜயோகம் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருந்தா மறைவு ஸ்தானத்து அதிபதி என்றாலும் அவங்க திருப்பியும் மறைஞ்சிட்ட காரணத்தால் நட்பலன்களை வாரி வழங்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது மேஷ லக்னத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-8 அதிபதி புதன். இந்த 3-6 அதிபதி புதன் 8 போய் மறைஞ்சால் கூட நல்லது. ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு 8 போயிருந்தால் நல்லது. 8ஆம் அதிபதி குரு 3ல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா விபரீத ராஜயோகம் மாறி இடம் மாறி அமைப்பட்டனார். இந்த விபரீத ராஜயோகத்தில் வந்து சுபர் அசுபர் என கணக்கில் 3-6 அதிபதி 3, 6, 8, 12 அதிபதிகள் இடம் மாறி இருப்பதன் மூலமாக கெடுதிகளை ஏற்படுத்தாமல் எதிர்பாராத யோகத்தையும் எதிர்பாராத ஏற்றத்தையும் உயர்வையும் உண்டாகக்கூடிய ஒரு உன்னத பலன்களை உண்டாக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தா எந்த லக்னம் வந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 3, 6, 8, 12 அதிபதிகள் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமையறதை விட மறைவு ஸ்தானங்கள்லேயே அமையப்பெற்றால் அது விபரீத ராஜயோகம்னு சொன்னான். இது மாதிரி விபரீத ராஜயோகம் ஏற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி காலத்தில் திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறானே, வசதி வாய்ப்புகள்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி வருகின்ற போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் ஏற்பட்டு பெரிய அளவில் ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான பலன்களை அடைய முடியும். நேற்று உங்ககிட்ட பாதகாதிபதின்னு கூட சொன்னேன். எப்படி மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் தான் நல்லதுன்னு சொன்னனும், அதே மாதிரி பாதகாதிபதிகள் கூட 6, 8, 12 மறைகின்ற பொழுது ஒரு சிலருக்குன்னு சொல்லக்கூடிய ஜென்ரலாகவே வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தா பாதகத்தை தான் கெடுதியை பண்ணாமல் கெட்டவர் வந்து கெட்டு போயிருந்தா நல்ல பலன்களே தருவாங்க. அதுபோல் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகங்கள் கூட சில கிரகங்கள் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தா 6ல் இருந்தால் கூட சில லக்னத்துக்குலாம் நல்லது யோகத்தை பண்ணுது. ஏன்னா தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 1, 4 அதிபதி குரு வந்து கேந்திராதிபதி என்ற காரணத்தினால அவர் கேந்திரத்தில் இருக்கிறத விட திரிகோணத்தில் இருந்தாலும் சிறப்பு, 6ல் சுக்கிரனோட வீடான ரிஷபத்தில் இருந்தாலும் சிறப்பு தான். சில லக்னத்திற்கு சில ஸ்தானங்களில் அமையக்கூடிய கிரகமானது யோகோனி நல்ல யோகத்தையும் ஏற்றத்தையும் தரும். கெட்டவரோட தசாபத்தி 8, 12 அதிபதி திசைகள் 8, 12 அமையப்பட்ட கிரகங்களுடைய தசாபத்திகள் சோதனைகள் தரும் என்றாலும் சில ஸ்தானங்கள் அதுவே மறைவு ஸ்தானங்களே மறைஞ்சிருந்தா கெடுதிகளை தராமல் நட்பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனை தான் நாங்கள் வந்து விபரீத ராஜயோகம் என்று கூறுவோம். நேயர்களே, கெட்டவர் கெட்டிருக்காரா, இன்னும் திருப்பி கெட்டு போய் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள். அப்படி விபரீத ராஜயோகம் ஏற்படாமல் இருந்தால் அந்த கிரகத்தோட தசாபத்தி காலங்களில் தசாபத்தி நடக்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை மறைவு ஸ்தானங்களை பற்றியும் மறைவு ஸ்தானத்தில் அமையக்கூடிய கிரகங்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நான் காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.